திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில் 9 தொகுதியும் புதுச்சேரியுடன் சேர்த்து மொத்தம் 10 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே அவர்களுக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த 10 தொகுதிகள் எவை எவை என்பதை அடையாளம் காண்பதற்காக பேச்சுவார்த்தை, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வந்திருந்தது. திமுக தரப்பில் துரைமுருகன் தலைமையிலான அமைக்கப்பட்டிருந்த குழுவினருடன் காங்கிரஸ் உடைய தமிழக தலைவர் KS அழகிரி, அதே போன்று தங்கபாலு மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி போன்ற நிர்வாகிகள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவெட்டப்பட்டதன் தொடர்ச்சியாக அவர்கள் எந்தெந்த தொகுதிகள், அதாவது அவர்கள் போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் எவை என்பது குறித்து முடிவு செய்யப்பட்டு இரு தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த 10 தொகுதிகளில் 10 தொகுதிகள் கேட்டு பெறுவதில் தான் இதற்கு முந்தைய நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூகமாக ஒரு முடிவு எடுக்கப்படாமல் இருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் இறுதி பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் கொடுத்திருந்த விருப்ப பட்டியலில் இருந்து குறிப்பிட்ட 10 தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்குவதாக தற்போது சுமூகமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்தந்த கட்சிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே கூட்டணி உடன்பாடு கையெழுத்தானதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளும் ஒதுக்கியிருந்த நிலையில் காங்கிரசுடன் மட்டும்தான் தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இருந்திருந்தது. காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே சில தொகுதிகளை பிரித்துக் கொள்வதில் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டே சென்றது. இந்நிலையில் தான் தற்போது நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிற்கும் இடையே முடிவு எட்டப்பட்டு அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த மொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தொகுதிகள் பட்டியலை திமுக தலைமையானது இன்றைய தினம் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறது. அந்த பட்டியல் வெளியான பின்னர் தான் திமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றது, காங்கிரஸ் உடைய தொகுதிகள் பட்டியல், அதே போன்று மற்ற கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள் குறித்த விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். பிரியன், தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பில்? திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக துரைமுருகன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி, அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் ஆகிய ஏவா வேலு, பொன்முடி போன்ற நிர்வாகிகள் இடம்பெற்றிருந்தார்கள். அதே போன்று இந்த பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் தரப்பில் இருந்து 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் உடைய தமிழக தலைவர் KS அழகிரி, மூத்த தலைவர் தங்கபாலு மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி போன்ற உட்பட அந்த 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 பேர் கொண்ட குழு தான் திமுக தரப்பில் துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருந்தார்கள். இதற்கு முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளின் பட்டியலை அவர்கள் துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் ஒதுக்கியிருந்தார்கள். அப்போதே ஒரு 7 தொகுதிகள் வரை அவர்களுக்கு ஒதுக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் திமுகவிற்கும் அந்த தொகுதி தேவைப்படுவது என்பது போன்ற நிர்வாகிகள் கருத்தை பெற்று கேட்டதன் காரணமாக தான் அந்த 3 தொகுதிகள் எவை என்பதை இறுதி செய்வதில் இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவெடுக்கப்பட்டு காங்கிரசுக்கான 10 தொகுதிகள், தமிழகத்தில் 9 மற்றும் புதுச்சேரியுடன் சேர்த்து 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதன் பேச்சுவார்த்தை முடிந்ததன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலினை அவர்கள் அறிவாலயத்தில் சந்தித்து அதனை உறுதிப்படுத்தியதோடு கூட்டணி அந்த தொகுதி ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த முடிவுகள் அனைத்தும் எட்டப்பட்டதன் தொடர்ச்சியாக திமுக தரப்பிலிருந்து தொகுதிகள் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் வெளியிட இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் சற்று நேரத்தில் காங்கிரஸ் உடைய தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை குறித்து விவரிக்க இருக்கிறார்.